அட வேர்ல்ட் சாம்பியனா இருந்து அயர்லாந்து கிட்ட இப்படி தோத்துட்டீங்களேப்பா. ஆமாங்க, இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல நம்ம இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணோம். சரி, நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுப்போம்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டார்டிங்ல நல்லா தாங்க வந்து பவுலிங் பண்ணாங்க. 51 ரன்னுக்கே 4 விக்கெட்டை இழந்து அயர்லாந்து பயங்கரமா தத்தளிச்சாங்க. சரி, இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க டக்கரும் டிலானியும் சேர்ந்து நாங்க நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்போம்னு சொல்லிட்டு சூப்பரா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல டக்கர் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி விட்டாருங்க. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு கட்டத்தில் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் டிலானியும் அவுட் ஆயிட்டாரு. என்னதான் வந்து இவங்களோட விக்கெட் போனாலும் எப்படியோ அயர்லாந்து 20 ஓவர் முடிவுல 182 ரன் வந்து எடுத்துட்டாங்க. இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா இதெல்லாம் நமக்கு சப்ப மேட்டு சால்ட் வாட்ரு, நல்லா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் சும்மா ஓப்பனிங்ல மாஸ் காட்டுவாங்கன்னு பார்த்தா சஞ்சு சாம்சன் வேமாவே அவுட் ஆயிட்டாரு. சஞ்சு சாம்சன் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா சஞ்சு சாம்சனு, இசான் கிசானு, ஸ்ரேயசேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அபிஷேக் சர்மா தான் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர் இவங்களும் அவுட் ஆயிட்டாங்க. இதனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 100 ரன்னுக்கே 6 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சோம். ஆனா என்னதான் 6 விக்கெட் போனாலும் இந்தியா வந்து மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது வந்து சிவம் துபே, அக்சர் பட்டேல் கையில தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கனவெல்லாம் கண்டோங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களும் அவுட் ஆயிட்டாங்க. இதனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 19வது ஓவர்லேயே வெறும் 148 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோம். இதனால இந்த மேட்சை அயர்லாந்து வந்து 34 ரன் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணி இந்த சீரீஸை வெற்றியோட தொடங்கியிருக்காங்க. உண்மையிலே இதை நம்ம இந்தியன் டீம்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்து கூட விளையாட போறதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய நமக்கு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான், ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இப்படி மண்ணக்கவிட்டு வந்து நிற்கிறாங்க. இனி அடுத்தடுத்த மேட்ச்லயாவது இந்த மேட்ச்ல பண்ண மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணி நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.